ஜெயிலுக்கு போன மூட்டம் அந்த ஜெயிலால் வந்த மூட்டம் வந்துட்டு எங்களுடைய ஜான்சன் அண்ணா அப்படி இருந்து கூட எவ்வளோ தடைகளை தாண்டி நாங்கள் என்ன எடுத்து இப்போ ஜான்சன் அண்ணாவுடைய வீடு கொஞ்சம் கீமன்ஸ் அப்போ இந்த மாதுளம் மரத்தை பற்றி சொல்லி சொல்லவே இல்லை சொல்லுங்க ஒருக்கா சொன்னீங்க அது ஒரு பர்சனல் விஷயம் சொல்லி ஓ கடவுளா சொல்லாங்க ஜான்சனுக்கு இப்படி அம்மா கிடைக்கிறத கொடுத்து வச்சுக்கணும் அதே போல ஜான்சன் முக்கியமான காதி ஒன்று இப்போ அம்மா மந்திரத்தை வரணும் நாங்கள் இப்போ அங்கே சாப்பிட்டு சம்பளத்துக்கு சுவர்காரர் கைக்குள்ள அந்த மாதிரி தான் நித்திரியாக்கி தர தடவி தூக்கி படுத்தாத ஒன்றுதானா யோசிச்சாப்பில் எதுவும் கூட போனது பாசம் உண்டு அதுதான் இந்த மாதிரி ஜான்சனுக்கு வந்து இருக்குது அது 2 வருஷமா இருக்கு கொண்டு போறாங்க கடவுள் இருக்காங்க எந்த காலம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுஷ்யா. ஓகே, நாங்கள் இன்றைக்கு வர்க்கணிக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து விடமா அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ ஆட்டை வீட்டை வந்து நிற்கிறோம்னு சொன்னால் அந்த அவருடைய வீட்டை வந்தது நாங்கள் அவரை வந்து லாஸ்ட்டாக காட்டணும். அப்போ அவர் வந்து தொடங்கிக்குள்ளே வர மாட்டேன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் கையில் போகணுன்னா கொஞ்சம் பறிக்கத்தான் வேணும். அப்போ உண்மையில் வந்துட்டு அம்மாவுடைய நீண்ட நாள் ஆசை அது என்னம்மா நீண்ட நாள் ஆசை எப்படின்னு சொன்னால் மாமாக்கள் வந்துட்டு ஜெயிலுக்கு போன மூட்டம் அது ஜெயிலால் வந்த மூட்டம் வந்துட்டு எங்களுடைய ஜான்சன் அண்ணா வந்துட்டு எங்களுடைய எஸ்கே ஃபேமிலின்ற ஒரு இதுக்குள்ள வந்துட்டு காலடி வச்சுறேன் அப்போக்குள்ள வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஜான்சன் அண்ணா வந்து பிடிச்சி போட்டேன் நம்ம வந்துட்டு எங்களுடைய ஒரு கூட பிறந்த சகோதரம் மூலம் வந்துட்டு ஜான்சன் அண்ணா வந்து பழகின வந்துட்டு அப்போ அதனால் வந்துட்டு அம்மாவோட வந்து என்ன சொல்லியிருந்தோம் வந்துட்டு இப்படி நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஜான்சன் அண்ணா என்னுடைய வீட்டை போகணும்னு சொல்லி அப்போ நாங்கள் இன்றைய காலையில் வெளுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தால் அப்படி இருந்தும் ஆட்டோ வந்து கொஞ்சம் பிரேக் இல்லாதனால கொஞ்சம் லேட்டாக வந்து வெளுக்கிட்டு நாங்கள் அப்போ வெளுக்கிட்டு ஆட்டோவில் வெளுக்கிடாமல் பைக்கில் வந்து நாங்கள் வரும்போது காற்றுன்னு சொன்னான்றது வந்துட்டு அதான் பைக்கில் கூட வரையில்லாத அளவுக்கு காற்று இன்றைக்கு அடிச்சது அப்படி இருந்து கூட எவ்வளோ தடைகளை தாண்டி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்து ஒரு 1 ஹவருக்கு பிறகு வந்து நாங்கள் இப்போ வீடியோ சொல்ல வேண்டாமா அது மட்டும் அம்மா வந்து அந்த வீட்டுக்காரருடைய காய்ச்சிட்டு ஜான்சன் நாங்கள் காய்ச்சிட்டு அப்போ அந்த ஒரு ஹாப்பிக்குள்ள வந்து நாங்கள் ஜாப்ஸனாக போயிட்டு ஒரு சின்ன அளவில் ஒன்று அதை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்துட்டோமே நம்ம அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஜான்சன் அண்ணாவினுடைய வீட்டை வந்து நிற்கிறோம். அப்போ ஜான்சன் அண்ணா கொஞ்சம் பேட்டி காணிட்டு ஜான்சன் அண்ணாவுடைய வீட்டை வந்துட்டு சார் நாங்கள் போக போகிறோம் நம்ம சரி. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் புதுசாக பார்க்க நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிட்டு சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ ஆளை வந்து பிடிச்சாச்சு. அண்ணன் எப்படி சொன்னா இருக்கீங்களா? சொன்னா இருக்கு. இப்போ பின்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அம்மாக்கள் வந்து நிற்கிறாங்க. அப்ப எப்படி அப்ப யாருந்தா அப்ப நாங்க வந்து உங்களுக்கு சந்தோஷமா வெரி சந்தோஷம் உண்மையா பா முகத்தை பாப்போம். நான் சொல்லாம தான் வரும்னு சொல்லி பார்த்தது அப்படி இருந்து நீங்க கொஞ்சம் கீமன்ட் அப்ப எங்க நிப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அப்ப அதனால வந்துட்டு நாங்க எதுக்கும் ஒரு சின்ன கோல் ஒன்று தந்துட்டு விளக்குறோன்னு தான் வந்தது. ஆனா அம்மாவுக்கு வரைக்க சொன்னா வந்து எனக்கு வீடு தெரியாது அவரு சொல்லிட்டு நாங்க லொக்கேஷன் அனுப்பணும் சொல்லி அம்மா சும்மா சொல்லி கொண்டு வந்து அம்மா அப்ப வரைக்குள்ள காத்து தானே. அப்ப அம்மா கேட்டா என்ன வருதோன்னு கேட்டா நான் என்னம்மான்னு வீடு வந்துட்டு விடுங்க இப்படி வந்தளவு ஒரு 3 தடவை இப்படி போகணும்னு சொல்ல அம்மா சொன்னா திருவிழா வீட்டை போட்டு அடுத்த ஆட்டோ சொல்லியிருந்தோம். உங்களை வந்துட்டு காத்து வந்து பாருங்க காத்துன்னு சொன்னா அப்படியே காத்து இருந்தா இன்னும் நாங்க வித்தியாசம் பண்ணலாம் காட்டலாம் அவங்க கேமராவில். அப்போ நார்மலா நாங்க ஜான்சன் அண்ணாவுடைய இந்த வீட்டுக்கு இருக்கிற ஒழுங்கையை வந்துட்டு தானே பக்கத்து வீட்டுலாம் போகலாம் பக்கத்தாங்கள பொண்ணு வந்து இந்த பாத்தீங்க சொன்னா இந்த ஜான்சன் அண்ணாவோட வீட்டு நாங்க உங்களுடைய வீட்டை சுத்தி பார்ப்போம். ஹோம் டூர் இப்ப வெயிட் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை காட்ட போறோம் ஒன்று காட்ட போறோம். வெயிட் பண்ணி பாருங்க. வாங்க குடிச்சு குடிங்க இல்ல நான் சோடா குடிச்சிடாமா டீ வேணாம். இல்ல உண்மையா குடிச்சேன் கேட்டுவாங்க சோடா ஒருக்கா தான் குடிப்பேன். நல்லா கிடையாது நான் போடுறேன் அம்மா போற மாதிரி நல்லா இருக்கல்ல
அம்மா நல்லா டீ போட்டுருங்க நம்ம ஐயோ காணும்மா இது சோடாக குடிச்சுட்டேன் ஜான்சனை கொடுங்க ஒரு கப் குடிப்பீங்களா என்ன நான் அடிக்கடி குடிப்பேன் நான் 3 நேரம் குடிக்கிறேன் பிள்ளைங்க 3 நேரம் நான் 6 நேரம் குடிப்பேன் படுக்கைக்கு தருவாங்க விடிய பகல் எப்போ பகல்னா அப்பெல்லாம் தருவாங்க எனக்கு நல்ல ஒரு அம்மா தானே உண்மையிலே கொடுத்து வச்சுக்கணும் ஜான்சனுக்கு இப்படி ஒரு அம்மா கிடைக்கிற கொடுத்து வச்சுக்கணும் அதே போல் ஜான்சனோட பிள்ளைய அம்மா கிடைச்சது கொடுத்து வச்சுக்கணும் உண்மையிலே வந்து பார்த்தல பெரிய அளவில் ஒரு சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஃபேமிலிக்குள்ளே பார்த்தால் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் திரண்டுருக்கு இந்த வளவில் வேறு ஒன்றும் இல்லை என்ன அதான் முக்கியம் அம்மா குடிங்க நீங்கள் ஜான்சன் குட்டி குட்டி காயெல்லாம் சுண்டங்க சாப்பிட்றது என்ன வர சாப்பிட்றாங்க வர வச்சோ அம்மா வர வச்சு சாப்பிட்றத அப்போ இதானா சுண்டங்கத்திரி இந்த வடிவ காட்டுங்க இந்த நல்ல உண்டக்காய் நம்ம கிழவங்க மாதிரி கிடக்கு சுண்டங்கத்திரி இதே ஜான்சன் அண்ணே சாப்பிட்ட நீங்கள் சுண்டங்கத்திரிக்க அவரும் நினைக்கிறது இது வந்து கொய்யா முன் வாசலுக்கு டேரியே நிறைய மரம் இருக்குன்னு இது கள்ளி பெருசா வருமே நம்ம அந்த அகலமா இதோட சின்னனா இருக்கு இப்படி சரியான சோல ஜான்சன் இந்த பழ சீசன் வந்தா இன்னும் பலாப்பழம் சாப்பிடல நேற்று தாங்க வச்சேன் இது என்ன பலாப்பழம் கூழாம்பழம் கூழாம்பழம் இனிப்பல்லோ என் ஆளே ஒரு பலாப்பழம் தானே என்ன பலாப்பழம் ஞாபகம் இது நல்ல இது என்ன கருத்த குழம்பு மாம்பழம் சரி மாங்க இது நல்ல முட்டை இருக்கு நிறைய இருக்கு ஜான்சன் சாப்பிடல இல்ல மாங்காய் சாப்பிடலண்ணா ஆனால் இது வந்து இன்னும் முத்தினா நல்ல ஒரு டேஸ்ட் இந்த பழம் வேணும் சாப்பிட்டு பார்த்தீங்களா ஓ ஆனால் என்ன இப்போ வட்டி சாப்பிடல காயா இருக்குன்னு காயில் முட்டை வீரன் மான்மாட வரைக்கும் இந்த காலுக்கு வந்த கடிக்கிறேங்க சித்துவா நல்ல பேர் சித்து லவ்வர்ஸ் வளர்த்தனீங்களா லவ்வர்ஸ் வளர்த்துனாங்க லவ்வர்ஸ் எல்லாம் அட கடவுளை அடிக்க வேணாமன்னு கும்பிடு மஞ்சள் நான் இது செய்ய படிக்காத ஜான்சன் அண்ணன் இருக்கு போறாங்களாக்கா நான் சரியான நன்றி இல்லைன்னு இந்த பலாமரம் காய்ச்சிருக்கேன் இப்படியான உயரம் ஆனால் நிறைய பேர் இருக்குன்னு நான் அவுக்காதான் இல்லை கூழாம்பழம் ரெடி வைப்பா நான் இது கூழம் இல்லை கூழம் கிடையாது காய்கறியோ அடுத்த முறை வந்தீங்கன்னா நீங்க நெக்கிற மாதிரி பப்பாசி கூட்ட மாதிரி இருக்கீங்க கண்டிப்பா நான் இது உங்களுக்கு இந்த மாதுளை மரத்தை பற்றி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவே இல்லை சொல்லுங்க ஒரு காசு உங்களுக்கு அது ஒரு பர்சனல் விஷயம் மட்டும் சொல்லி ஓ கடவுளே சொல்லாங்க பர்சனல் விஷயம் மட்டும் தாங்கனால அவ்வளவு அப்ப இவ்வளவு நாளா பலர் எனக்கு சொல்லல அந்த பர்சனல் விஷயத்தை எனக்கு என்ன உண்மையிலே கை கொடுத்தது ஒன்று போட்டினாங்களா சின்ன மரமா கிடக்கு பெருசா வளர்ந்துண்டு அடி வெட்டிட்டாங்க அந்த இந்தியா மாதுளை பெருசு வரும் சிவப்பு இது தேசி தேசி ஜான்சன் எனக்கு சொல்லல அந்த பர்சனல் கதை சின்ன பொடி எண்ணி விலங்கியல எங்க திரும்ப சண்டையோ சண்டை சண்டை போடுறது சண்டி என்ன சிங்களத்துல அந்த சண்டை போடுறாரு சண்டை தெரியும் அம்மா வரதெல்லாம் பரவாயில்ல நல்ல மரமெல்லாம் நிற்காம அது வெள்ம மரமோ அட காய் இருக்கு அம்பல்ல இல்ல சுவக்கார சாப்பிடுறோம் ஆனா முஜரத்துல அங்கட இல்ல ஆயிரம் கொஞ்சம் வசந்த இந்த இலியை போய் உடைச்சிட்டு போங்க இந்த இலியை உடைச்சிட்டு போங்க அப்படின்னா இதுல வர வைக்கிறது
சம்பல் சம்பல் அதெல்லாம் சேர்த்து வர வைக்கிறேன். என்ன புளி புளி இல்லையாண்டா நான் இதுதான் போடுவேன். சம்பல் வைக்கிற இலையில சம்பல் வச்சு சாப்பிட்டா சுகருக்காரருக்கு நல்ல. மற்ற ஒன்று தெரியுமா, இந்த இலையில ஒரு சின்ன பாக்கெட்ல 6 இலை போட்டு ஈபேல விற்கிது $1 காசு 8 ரூபாய். அந்த $8 விற்கிது. கவனம் இந்த மாதிரி இது வேப்பம் எல்லாம் விற்கிது வெளிநாடு. நாங்க தான் சும்மா கூட்டி கூட்டி தள்ளுறோம். எல்லாம் மருத்துவம் அப்போ இந்த வேலை இந்த இலை வேலை சொன்னாங்களே கால் பண்ண தருவாங்க. நாங்கள் வெட்டு ஆனா காய்ச்சா கொண்டு போயிருக்கலாம், மசந்து கொடுத்துருக்கலாம். அங்க இருக்கு உயரத்துல. அங்க இப்போ தான் சின்ன சின்ன ஆக்கண்ணே. பார்த்துருப்பீங்க வந்துட்டு இப்போ நோமலா வந்துட்டு இப்போ ஜான்சன் என்னுடைய வீட்டை நாங்கள் பார்த்துருப்போம். இப்போ உங்களுடைய முயற்சியால் வச்சுன்னு தான் இப்போ பேர் வருது. அப்படியோ இந்த மாதுளம்பழம் எல்லாம் இல்ல இது வந்து அம்மா வச்சது. அம்மா வச்சது. இந்த மரங்களை பார்த்தா இந்த வயசுக்கு நான் வச்ச மாதிரி இருக்கு. பிறகு உங்களை போல இருக்குது. உங்களை போல சொன்னா இந்த மரத்தில் உஷாரப்பாங்க அப்படி இருக்கணுங்க. இப்படி பச்சை பசலன்னு இருக்கு. உங்களை மொத்த பாருங்க. ஓகே அது அப்போ எங்கட போஸ்ட் வந்திருக்கு பாப்பா. எது காட்டு போஸ் நான் வடிவு தானே தின்னானு படத்துல வடிவா அப்படின்னா நான் பவுடர் கட்டு அது இதுக்கு கைக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா இதான் வந்து காட்டு பூ வருஷம். நல்ல ஸ்டாண்ட் ஒன்று. நல்ல பெரிய இல்லையா ஓகே இப்போ பாதி சொன்னா இப்போ அண்ணனுடைய வீடு வந்துட்டு தான். நான் வாங்க வீட்டை போனோம் பார்ப்போம். ஓகே இப்போ ஜான்சன் அண்ணனுடைய வீட்டை தான் பார்ப்போம் பாருங்க. இதான் இப்போ ஜான்சன் அண்ணனுடைய வீடு. இதான் வந்துட்டு வீடு இந்த சின்னக்கு இருக்குது என்ன. ஓகே அப்படி கேடிச்ச காட்டுவோமா? கேடிச்ச காட்டும், பிரச்சனை வராது. ஒரு பிரச்சனையும் இல்லை. மாலையை போட்டு காட்டுவோம். ஓகே எது கூட கேடு அங்கே போய் திறக்கணும் ஷட்டர். அப்போ துரப்பு துளச்சி போட்டிங்கன்னு சொன்ன மாதிரி கதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சார் பிறகு பார்ப்போம் என்ன. சரி பார்த்தீங்க சொன்னால் உண்மையிலே வந்துட்டு இது என்ன சமையல் காய போட்டுருக்குது? மிளகு சீரகம் வந்து இந்த வீடியோலாம் கடுமையா சுழன்று சொல்லலாம் பாருமா. ஓ உங்களோட இப்போ கையை கேட்க சொல்கிறேன் என்ன தனக்கு பருப்பும் என்ன பருப்பு ஜோதியும் புட்டுமாட்டா சரியா என்ன அப்படி ஒரு விருப்பம்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு பெருசாக அந்த கடை சாப்பாடு வந்து பிடிக்காது உங்களுக்கு. நான் நேற்று ரைஸ் வாங்க சொன்னீங்கல்ல நேற்று பின்னேரம். நேற்று பின்னேரம். ஓ அக்னிக்கு சாப்பாடு கொடுக்கல. அப்போ நேற்று அப்போ அம்மாண்ட சாப்பாடு வந்து எப்படி இந்த மரக்கறி சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு போனோமே டவுனுக்கு. இல்லை இல்லை வீடியோ காலில் இந்த முக்கியமான கதை ஒன்று இப்போ அம்மா மந்திரத்தை வரணும். நாங்கள் இப்போ அங்கே சாப்பிடக்குள்ள நல்லா இருந்தது. அப்போ உண்மையை சொல்லி கேட்கணும். நான் 3 கோப்பை நீங்கள் 2 கோப்பை சாப்பிட்டு சரியா சாப்பிட்டுட்டு ஒரு சரியா ஒரு அரை மணி தேர்தல உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? என்னன்னு சொல்றது, ஒரு நித்திர மாதிரி அப்படி ஏழாம இருந்து அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. சொன்னா கூட ராக்கி ஒரு டவுனுக்கு நித்திர கூட பஸ்ல வந்தேன். இல்ல எப்படி சொல்றோம், அது வந்து தியக்கம் நடக்கு நிறையா போட்டு அது தலைச்சுத்து வர மாதிரி. ஆனா இந்த சீசன்ல சாப்பிட டேஸ்ட் கூட அந்த மலையை சாப்பிடுறதும் விளையாட வித்தியாசம் கூட நல்லா நல்லா சாப்பிடக்கு 3 கோப்பை சாப்பிட்டேன். 3 கோப்பை அப்பா சாப்பிட்டா 3 கோப்பையும் சின்ன கோப்பைடாப்பா அது. நான் 2 பருப்பு தான் கூட விட்டு அம்மா எல்லாம் கொடுப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மழை ஒன்று வரப்போ உங்களுக்கு என்ன இந்த பெரிய மழை பார்க்கல. நாங்கள் இப்போ பருத்துறை கோடி தப்போம் நானும் அம்மாவும். சரி ஆட்டோவில் வந்துக்கலாம். ஆட்டோ கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக போயிடுச்சு. எங்கட கேடிச்சும் கொஞ்சம் பழகு கொஞ்சம்
நல்ல பாப்பா கேடிஹெச் பழுதா போயிட்டோம். ஏன்னா இப்போ நாங்கள் அந்த பைக் வந்துட்டு இங்கே நிற்கிது. பைக்கில் வந்து ஓடிக்கொண்டு போய் ஆத்திக்கிட்டோம். நான் ஓடுவேன் நம்பி அம்மா நம்பி என்ன காதை ஓடு இல்லை அம்மா ஓடுவா. நான் எவ்வளோ தூரத்துக்கு இந்த காத்துக்கால பயன். அப்போ இது என்ன சாப்பிடணும் இந்த உருவாக்குள்ள இருக்கு? உருவாக்கி என்ன இருக்கு பாப்பா பாப்பா அப்போ அவரோட அம்மாங்களுக்கு இதெல்லாம் பட்டி வச்சுக்கலாம். என்ன சாப்பிடணும்? பழமா அம்மா முள்ளு நல்லா விரிஞ்சிட்டு பலாப்பழமா பாப்பா? பலாப்பழம் பழுத்துட்டு போய் கொடுக்கும் கொஞ்சம் என்ன இருக்கு இல்ல சுண்டுறதுல என்ன இருக்கிறபடியே உதவமா கூடாது தீங்கிட்டு வெட்டி தண்ட மாட்டேன் பாப்போம். ஜான்சன் பட்டு பலாப்பழம் தான் சாப்பிடும் இந்த வருஷம் அது முதல் அதிகமாக சாப்பிட்னாங்க. இல்லை இந்த வருஷம் ஜான்சன் பட்டா. அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா பலாப்பழம் இனிப்போம்? நான் சாப்பிடுறேன் ஜாமீன் சாப்பிடணும். நான் பலாப்பழம் சாப்பிடுறேன் வெட்டிக்கான அப்படி தான் இருக்கும். இனிப்பா? நான் விரும்பி வாங்கிட்டு வர சாப்பாடு பலாப்பழத்தை தோண்டி நல்ல அரிசி மாப்பு போட்டு சாப்பிட மாதிரி. நான் விரும்பி வாங்கிட்டு வர சாப்பாடுனா சோளம் நிறைய சாப்பிடுவேன். வேறு சோளம் ஜோகேட்டு மற்ற ஒரேஞ்சு பழம் அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றது இதுகள் சாப்பிடுறது. நீங்கள் ஜெயிலுக்கு 2 மூட்டை இல்லை வாங்கி கொண்டு வர கூடுதலா? ஒரேஞ்சு ஜோகேட்டுமே கூட சாப்பிட வலிக்கிட்டது இவங்க பழக்கி விட்டாங்க. நல்லதானே ஒரு நாள் ஒரு ஜோக்கே சாப்பிடலாம் நல்லது. ஒவ்வொரு நாளும் ஜோக்கெட்டாங்க. நான் 45 நாளில் ஜோக்கெட்டேன். சூடுதானா இப்போ கொஞ்சம் குளுமையாக இருக்கட்டும். சரி அப்போ உண்மையாக அன்றைக்கு அம்மாவையும் சந்திச்சது எனக்கு ஜான்சன் தங்கச்சியும் தெரியாது. இன்றைக்கு வந்து பார்த்தது சந்தோஷம். உண்மையிலே இந்த இடத்துல வந்ததுக்கு பெரிய அளவில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. உங்களோட வளவில் எனக்கு முதலாவது உங்களோட குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. அம்மா என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நம்ம 2 பேரும் அதோட முன்னாடி என்ன ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு உங்கள்ட்ட இருக்கு. உங்களோட குடும்ப சார்பாக வேணும். அது அதை விட ஜான்சனை வந்து அவன் அம்மா இப்போவும் ஒரு தங்கச்சி சொல்லத்தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு கைக்குள்ள அந்த மாதிரி தான் நித்திரையாக்கி தலை தடவி தூக்கி படுத்தாத ஒன்று தானா அவ்வளோ தூரம் அம்மா வந்து செய்வாங்க. உண்மையில இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அப்படிதான் இருக்கணும். உண்மைதான் காசு இன்றைக்கு வரும் நாளை எப்போவுமே அன்பு வந்து சந்தோஷமா இருக்கணும். உண்மையாக எப்படி சொல்கிறேன்? நாங்கள் வந்து வந்த மூட்டை கூட இப்போ ஜான்சன்னா எனக்கு அங்கே அவர் கேட்க தெரியும். மாமா கொண்டு கேட்க தெரியும். தம்பியாக்களை விட்ட மூட்டம் அங்கே வந்த வேணும் மசாரு அப்போ எனக்கு பெருசு அறிமுகம் இல்லை தானே. அப்படின்னு அம்மா என்ன கண்டு சிரிக்க நான் முருகா சிரிச்சுட்டு விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது வரணும் கூட வீட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ வந்தது பெரிய சந்தோஷம். அதுக்கு அம்மா பலாப்பழம் மாங்காய் எல்லாம் வச்சு கட்டி வச்சுருக்குறா கொண்டு போமானே எதுவும். அப்போ வேற என்ன ஒன்றும் யோசிக்காதீங்க. சந்தோஷம் எல்லாம் நல்லது நடக்கும். யோசிச்சாப்புல எதுவும் கூட போனதுல போனது எப்பவுமே கடவுளை நம்பும் எல்லாம் கைவிட மாட்டேன் கண்டிப்பா. அப்போ நாங்க இப்ப ஆள் வந்தா மறிக்கிறது நிக்க சொல்லி இல்ல வீட்டை போகணும். அப்ப நீப்ப எனக்கு விளங்கிட்டு என்னடா ஒரு 24 வயசு 24 வயசு பிள்ளை இப்படி ஒரு அம்மா அவ்வளோ தவிப்பு உண்டு. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு சுபாவம் அப்படித்தானுங்கம்மா. இப்போ சும்மாலாம் வரும்போது ஆனாலும் ஒரு பால் பிடிக்கிற ஒரு தாய் தோட்டமாக தான் சேர்ந்து ஒரு அம்மா அவ்வளோ ஈர்ப்பு சொல்லு மக்கா விடிய அப்புறமா அம்மா 5 மணிக்கு கோல் அடிக்கிறாங்க. அம்மா என்ன விட்டு இருக்க மாட்டா அப்படி சொல்லி மேலே பெரிய சந்தோஷமா இருக்கேன். அப்படித்தான் இருக்கணும். அப்ப அம்மாக்கு வந்து இப்ப என்ன கவலைன்னா எங்களை வந்து சாப்பிடல நாளை சாப்பிட வரட்டா சொல்லாம வந்துட்டு சாப்பாடு வேண்டாம் அம்மா. இன்னும் நாளைக்கு ஜான்சன் பர்த்டே கண்டிப்பா வருவேன். எப்போ கூட 7/11 ஜான்சன் பர்த்டேக்கு நாங்க இங்க வந்து கண்டிப்பா அம்மா சந்தோஷமா காலமா வெள்ளனைய வந்து இரவு போகக்கூடிய மாதிரி நல்ல வடிவா சமைச்சு சாப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி போகணும். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்க்க போனாங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் நம்மள வந்து போகலாம் தானே. ஆளு யாழ் எங்கே ஒருக்கு விடுங்க பயம் இல்லாமல் எங்களோட நிற்கிறோட போறையில். ஆனால் நிற்காதான் ஒரு நாளில் விடிய பறக்க நிற்கிறது. எனக்கு இங்கே வந்து பார்க்கத்தான் கைக்குள்ள வந்து விட்ட மாதிரி இந்த அம்மாவுக்கும் தவிப்பு. ஆனால் ஜான்சன் அப்படி இருக்கிறது ஒரு கடவுள் திட்டமே.
இந்த காலத்துல இப்படி ஆம்பளை பிள்ளை அம்மாவோட இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைகள் இருக்காது இருக்கு மேல நிறைய இருக்குங்க நிறைய இருக்குது இருக்குங்க ரெண்டாலும் ஜான்சன் 110% தான் சில பேருக்கு அது கொஞ்சம் பொறாமையாம இப்படி வளர்ந்து கொண்டு வரானே என்ன தொழில் செய்யலாம் இந்த ஒரு இதுவும் இருக்கு கண்டிப்பா ஆனா அப்படியான ஆக்கள் முன்னாலும் நாங்கள் கொஞ்சம் முன்னேறி கொண்டாடும் கண்டிப்பா ஜான்சன் மனசுக்கும் அம்மாவோட மனசுக்கும் வந்து கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நான் செய்யற வேலையில பார்த்தா சொல்ல மாட்டேன் பூட்டி அப்படி போயிட்டு நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா என்ன செய்ய நான் குறிச்சு கவலைப்பட்ட அப்படியே நடக்க போறது இல்லை அம்மா சொன்னாலும் அம்மாவுக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கு எனக்கு அம்மா நினைக்கிறது அற்புதம் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன செய்தாலும் கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்காங்க கண்டிப்பா எந்த காலமா கடவுளை நம்பி கடவுளை எல்லாம் பழி கொடுப்பாங்க கண்டிப்பா அது தெரிய வரும் ஆனால் அதுவும் பட்டன் ஜான்சன் வீட்டோட தெரிய ரெண்டு முண்டை இல்லை ஒருக்கா தான் எப்படி சொன்னா ஜாழ்ப்பாணம் எனக்கு அது சொன்னது அம்மா இதுதான் ஜான்சன் நான் ஒழுங்கு ஒருக்கா வந்தவன் பிடிச்சிட்டேன் ஒருக்கா வந்து உங்களை ஏற்றிக்கணும் நான் பார்க்குறாரு திருப்பக்கா சுமன் மாமா வந்து வீடியோக்கு வந்தேன் 2 தடவை 2 தடவை வந்து ஒருக்கா இந்த பாதை ஒருக்கா அந்த பாதை பப்பாசி தோட்ட வீடியோ வருவோம் இன்னொரு வாட்டி வருவோம் அந்த அம்மாண்ட கையால் நாங்கள் சாப்பிடுவோம் ஓ அப்போ ரொம்ப சந்தோஷம் இருந்துட்டு வந்து எனக்கு சந்தோஷம் சொல்லாமலாம் திடீரெண்டு வந்து உண்மையான ஒரு பாசம் உண்டு பழகி அதுதான் இந்த உலகத்தில் முக்கியமான பழகி ஒரு கொஞ்ச நாள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை அதை விட இப்போ நான் ஜான்சனுக்கு அம்மாட்ட மெயினாக வந்தது உள்ள சொல்கிறேன் தெரியும் ஆமாம்மா உள்ள சொல்கிறேன் மெயினாக வந்தது காரணம் ஜான்சனை கொண்ட ஹாஸ்பிட்டலில் காட்டும் செக் பண்ணுவாங்க பார்க்குறாங்க பைத்தியம் கடவுள் அவன் நல்ல கட்டிக்காரப்படி நல்லா படித்தது உண்மையிலே கிருஷ்ணா கூட நல்ல சிங்களத்தில் இருந்து எல்லாமே தெரியும் பார்த்தா தெரியும் இப்போ சிரிக்க தானே எனக்கு விளாங்குது இதுக்குள்ள கொஞ்சம் வீக்க மாதிரி வருது தெரியுது அப்படியே கடவுளே இது ஒரு கட்டி மாதிரி ஜான்சனுக்கு அதில் இருக்குது அது வந்து 2 வருஷமா இருக்குன்றீங்கன்னா அப்போ ஜான்சன் எனக்கு சொன்னதுலேருந்து ஒரு யோசனைன்னு சொன்னால் இப்போ நிறைய வருத்தங்குளத்தில் வந்தோன்னு இருக்குது தானே இப்போ கண்டிப்பாக கொண்டு காட்டணும் ஜான்சன் வச்சிருக்க கூட விளையாட்டு இல்லைன்னு எப்பொழுதும் கடவுள் கைவிட மாட்டேன் கூட்டி கொண்டு போங்கம்மா அதான் ஆஸ்பத்திரி இருக்குது ஆஸ்பத்திரி இருக்குதான் காட்ட பயமா இருக்கு பாப்போம் அச்சா இப்போ பயந்தாங்க கட்டம் அம்மா ஒரு பயம் இல்லை ஜான்சன் கழுத்துல கட்டி இருக்கிறான்னு கல்லர் வந்தது எடுக்கிறது நல்ல விஷயம் கம்பாண்டு அப்படி இல்லாம கொண்டு காட்டுங்க ஒரு எனக்கு இப்ப ஜான்சன் சிரிக்கத்தானே இந்த ஞாபகம் கட்டியா இருக்கு தெரியுது அப்படியோ இல்ல கொண்டு காட்டணும் கண்டிப்பா இந்த முட்டாள்தனமான காதை கொண்டு காட்டணும் கூட்டிட்டு போங்கம்மா கடவுளே ஓ கொண்டு காட்டுங்க ஜான்சன் புத்தி இருக்கு படிச்ச பிள்ளை புத்தி யோசிக்கிறேன் ஒரு யோசனையும் இல்லை அம்மா கூட்டிட்டு போய் கொண்ட காட்டுங்க வேலையா கொண்ட காட்டினா தான் என்ன செய்ய முளையில தான் நல்லது நீங்கள் வந்த ஒரு பாசம் 2 மாசத்துல 3 மாசம் கூட பிறந்த கூட பிறந்த ஒரு பாசம் கண்டிப்பா சரி அன்பே இன்ப ஊற்று சரி ஓகே உண்மையில சந்தோஷம் ஜான்சன்கிட்ட வந்து ஜான்சன் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரையும் பார்த்தது பெரிய சந்தோஷம் நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்